ஹெச் ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த 144 போட்டாங்க இல்லையா முதல்ல, இது போட்டதுனால தான் இந்த பிரச்சனை வந்து இந்த அளவுக்கு பாபர் மசூதி அளவுக்கு பேசப்படக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா சாதாரணமாக மக்களே முடிச்சிருப்பாங்க. 144 ஏன் போட்டீங்க? அங்க இருக்கவங்க எல்லாம் நாளைக்கு நாங்க கந்திரி விருந்து கொடுக்க போறோம்னு சொல்லி அவங்க கிளம்புனாங்க. இங்க இருக்கவங்க நாங்க அவளை தடுப்போம்னு சொல்லி கிளம்புனாங்க. சொல்லிட்டாங்கல்ல. அதுக்கான போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட்டா கலவரம் ஏன் வருது? பொய்ய சொல்லி சொல்லி அதை எவ்வளோக்கு இழுக்க முடியுமோ அவ்வளோக்கு இழுத்து இந்த கதையெல்லாம் திமுக பண்ணும். இப்போ வந்து அந்த இடமாற்றம் செய்யணும், அந்த தர்கா வந்து இடமாற்றம் செய்யணும் சொல்லி ஹெச் ராஜா அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுதான் இதுக்கு முடிவா, இதுதான் தீர்வா? ஏங்க நீங்க தானே தமிழ்நாடு டூரிசம்ல அவருக்கு ஒரு ஆளுடைய தர்கா 2 இடத்துலயா இருக்கான். ஏன்னா நாடோடி மன்னன் எம்ஜிஆர் இங்கேயும் படுத்துட்டு அங்கேயும் படுத்துக்கிறது. வணக்கம் சார். வணக்கம். நீங்க சொல்லியிருந்தீங்க வக்து வாரியத்துக்கும் மதத்துக்கும் வந்து சம்பந்தம் இல்லாம ஒரு அந்த வக்து வாரியத்துக்கும் இஸ்லாத் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை, சம்பந்தம் இல்லாம இருக்குது. இது வந்து ஒரு மத பிரச்சனையா தான் நீங்க கையாளுறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவங்க பண்றாங்க. ஒளியறதுக்கு வேற என்ன பண்ண முடியும்? இப்போ குளிருதுன்னா பக்கத்துல இருக்கிற பெட்ஷீட்டை பிடிச்சி போட்டுக்க வேண்டியதானே. குளிருதுன்னா அவன் என்ன பண்ணுவான்? உங்ககிட்ட பர்மிஷனை கேட்பான், நீ பெட்ஷீட்டை விட்டு கொடு, இழுத்துட்டு தான் போத்திப்பான். ஆக அவங்க தான் அதை வந்து மத இதில் கொண்டு வர்றாங்க. அவங்க வந்து எந்த கோவிலையும் எந்த மசூதியும் எந்த பள்ளிவாசலையும் பராமரிக்கிற வேலையை அவங்களுக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப அறநிலைத்துறை சேகர்பாபுக்கு வந்து நியாயம் இருக்கோ இல்லையோ, அவர் வந்து கோயிலுக்குள்ள பூந்துட்டு எல்லா நகையும் கரெக்டா இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்ல உருக்கிட்டு கதையை காட்டிடலாம் அப்படின்லாம் அவர் வந்து கோயிலுக்குள்ள வருவாரு, எல்லா வேலையும் பண்ணுவாரு. பட் வக்து வாரியத்தால் அப்படி பண்ண முடியாது. அது வெறும் நிலம் சார்ந்த ஒரு விஷயம்தான். எப்படி தொடங்குச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிரிட்டிஷ் காலத்துல இறந்த இஸ்லாத்தவர்கள் அனாமத்தாக, அதாவது சொத்து அனாமத்தாகிடுச்சு அப்படின்னா அதையெல்லாம் வஃப்துங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. அது ஃபர்ஸ்ட். பாகிஸ்தானுக்கு போனவங்க இங்க விட்டுட்டு போன சொத்தை அடுத்ததுக்கு வந்து சேர்த்தாங்க. இது செகண்ட். அப்புறம் நேரு வந்தார். அவர் தான் வழக்கமாக எல்லாத்தையும் தூள் கொடுத்துருவார் இல்லையா. அவர் வந்து சில சலுகைகளை கொடுத்தார். நரசிம்மராவ் சில சலுகைகளை கொடுத்தார். மன்மோகன் சிங் சில சலுகைகளை கொடுத்தார். இன்னைக்கு அவங்க கிட்ட 8.5 லட்சம் ஏக்கர். அது நாட்டினோட முன்னாள் பிரதமர்கள் தானே கொடுத்துருக்காங்க. நான் ஒன்றும் தப்பு சொல்லலையே, கொடுத்ததுனால நீங்க அப்படி இருக்கீங்க. ஆனால் இப்போ வந்து இந்த வஃப்து ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை வரும்னா, இதுக்கு முன்னாடி வந்து இப்போ அவங்க அந்த கேமராமேன் வந்து போய் சொல்றாரு, ஐயா எனக்கு இங்க சொத்து இருக்குது, உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுங்கிறாங்க, எங்க தாத்தா காலத்துல வாங்கினது, உங்ககிட்ட நான் ஏன் பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு போய் அவர் பாவம் கேட்கிறாரு. பார்த்துட்டேன், உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நீ கிளம்பு. இவ்வளவுதான் தீர்ப்பு. இவ்வளவுதான். ட்ரிபியூனலும் கிடையாது, மண்ணாங்கட்டியும் கிடையாது, இதை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. 2 இஸ்லாத்தவர்கள் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ராஹிம் போறாரு, ஐயா என்னுடைய சொத்து உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க சொல்றாங்க, தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. அவர் பாக்குறாரு, இல்ல இல்ல இது சலீம்து தான், நீ கிளம்பு. இவ்வளவுதான் தீர்ப்பு. இப்ப அப்படி கிடையாது. நீங்க கோர்ட்டுக்கு போகலாம், நீங்க டாக்குமெண்ட்டை காட்டலாம். இது தப்பு. இதுல ஏதாவது குறுக்கீடு இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது கலெக்டர்ஸ் எடுத்துக்கோங்க. முன்னாடி சர்வேயர்னு ஒருத்தர் இருப்பாங்க. இந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி சர்வேயர்னு இருந்தாங்க. சர்வேயர் பார்த்துட்டு இதெல்லாம் வருதுங்க, இதெல்லாம் இவருதுங்க, இதெல்லாம் முடிஞ்சுங்கன்னு போயிட்டே இருப்பாரு. இப்ப கலெக்டர் தான் சர்வேயர். கலெக்டர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க? மாநில அரசு முதல்வருக்கு தானே, பிரதமருக்கு இல்லையே. அப்போ இந்த கலெக்டர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ண போறாங்க? முதலமைச்சருக்கு. இந்த சும்மா போறோம் வரவனெல்லாம் கூப்பிட்டு வந்து சர்வேயர்னு கதை காட்டக்கூடாது, கலெக்டரை வச்சு முடிவு பண்ணணும். நியாயமான ஒரு விஷயம் தானே. இதுக்கு எதுக்கு வந்து இழுக்கிறீங்க? ஸோ ஒரு விஷயத்த தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசுறது நல்லது. நான் பொதுவா ஒரு உதாரணம் சொல்லுவேன். திமுக எப்படி கட்டமைக்கும்னா, ரவி குளிச்சுட்டான், ரவி கிளம்பிட்டான், இன்னைக்கு எப்படியும் புஷ்பாவை கற்பழிச்சிருவான் அப்படின்னு ஊர் பூரா சொல்லிடுவாங்க. நான் குளிச்சுட்டு கோவிலுக்கு போறதுக்காக கிளம்பி, இல்லைன்னா புஷ்பா 2 படம் பார்க்கறதுக்காக போயிட்டு இருந்திருப்பேன். இப்படித்தான் நடக்கும். பூக்காரி எனக்கு பூ கூட கொடுக்காது. எடா மல்லவாரி பயல, நீ போய் கெடுக்கிற, உனக்கு நான் பூ கொடுக்கணுமான்றோம். இந்த கட்டமைப்பு அப்படி அமைச்சிருவாங்க. நான் வீட்டுல இருந்து அப்பாவியா நடந்து வந்தா கூட இந்த மாதிரி இருக்கு. இந்த கட்டமைப்புகளை தான் நம்ம தெரியணும். அதுக்கு தான் நான் சொல்றேன். அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இப்போ வந்து பாபர் மசூதி பிரச்சனை நடந்தது, அதே மாதிரி தான் இங்க தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி இன்னும் சில பிரச்சனைகள் இவங்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் இவங்களோட ஒரு சூழ்ச்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன், போலீஸ் அதிகாரிகிட்ட சொல்றேன், இந்த ராமசாமியை விடாதீங்க, இந்த ராமசாமி கண்டிப்பா தாவூத் இப்ராஹிம் மாதிரி தான் தப்பு பண்ணுவான், பாத்தீங்களா கரெக்டா அவன் அதே மாதிரி மூஞ்சி கூட கரெக்டா இருக்கு பாருங்கன்னா, ஏய் கேஸ பாடுறா அப்படின்னு தான் அவர் போலீஸ் சொல்லுவார். பாபர் மசூதி அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 150-200 ஆண்டுகள் நடந்த ஒரு பிரச்சனை. தீர்ப்பு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, அஸ்திவாரத்தை பார்த்து தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. அஸ்திவாரம் இந்து கோயில்களா போலவே இருக்கிறதுன்னு சொன்னது கேரளாவில இருந்து ஒரு இஸ்லாத் சகோதரர் தான்.
அப்படித்தான் அந்த தீர்ப்பு வந்தது. உடனே எல்லா கோவில் பிரச்சனையும் எல்லா மசூதி பிரச்சனையும் பாபர் மசூதின்னு பார்க்கறது தப்பு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ரொம்ப பெரிய போராட்டம் நடந்தது. காங்கிரஸ் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த ஒரே காரணத்தினால ஒரு அராஜகம் நடந்தும் அது அந்த இடம் வந்து கிடைக்காம இருந்தது. ஆனால் இது அப்படி கிடையாது. இது வஃப்து ஆக்டுங்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். இது இந்தியா பூரா வியாபிச்சிருக்கு. எல்லாருக்கும் பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கு. இதுக்கும் அதுக்கும் முடிச்சு போடாதீங்க. அது வேற, இது வேற. ஓகே. ஹெச் ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த 144 போட்டாங்க இல்லையா மதுரையில், இது போட்டதுனால தான் இந்த பிரச்சனை வந்து இந்த அளவுக்கு பாபர் மசூதி அளவுக்கு பேசப்படக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா சாதாரணமாக மக்களே முடிச்சிருப்பாங்க. 144 ஏன் போட்டீங்க? கலவரம் வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கலவரம் வரும்னு உங்களுக்கு யார் சொன்னா? அங்க இருக்கவங்க எல்லாம் நாளைக்கு நாங்க கந்திரி விருந்து கொடுக்க போறோம்னு சொல்லி அவங்க கிளம்புனாங்க. இங்க இருக்கவங்க நாங்க அவளை தடுப்போம்னு சொல்லி கிளம்புனாங்க. சொல்லிட்டாங்கல்ல. அதுக்கான போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட்டா கலவரம் ஏன் வருது? உங்க ரெக்கார்டு என்ன? தமிழக அரசனுடைய ரெக்கார்டு என்ன? RSS ஒரு ஊர்வலத்தை ரொம்ப வருஷமா நடத்திட்டு இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அமைதி ஊர்வலம் நடத்தணும்னு கேட்குறாங்க. பர்மிஷன் கொடுக்கல. கோர்ட்டுக்கு போனால் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு கிரவுண்டில் தான் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நாங்கள் அப்படி பண்ணதில்லை, இத்தனை வருஷமாக இப்படி தான் போயிருக்கோம், அமைதியாக தான் நடந்திருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க. இதுக்குள்ள விசிகா மற்றவங்கெல்லாம் சேர்ந்து இந்த போராட்டத்துக்கு எதிர் போராட்டம் நடத்துறதுக்கு விண்ணப்பிக்கிறாங்க. அவங்களுக்கு அனுமதி கிடைச்சிருச்சு. இந்த ஊர்வலமே நடக்கல. RSS சொன்ன அந்த ஊர்வலமே நடக்கல. ஆனால் அந்த எதிர் ஊர்வலம் நடந்துச்சு. நடந்ததா இல்லையா? 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கேட்கும்போது அவங்க எதிர் ஊர்வலம் நடத்தல. ஏன்னா அவங்களுக்கு இப்பதான் புரிஞ்சது, ஆமா இந்த ஊர்வலம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு, பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கு, இதுல நம்ம கை வச்சா வாக்கு போயிடும். நிச்சயமா. சோ நீங்க ஒரு பிரச்சனையை அரசியலாக பார்க்கும்போதுதான் ப்ராப்ளம் வருது. நீங்க அவங்க வரப்போறாங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, இத்தனை பேர் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதற்கான போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட்டு போக வேண்டியதானே? இப்ப கோர்ட் அதைத்தானே பண்ணிச்சு. அவங்க வர்றதுல நியாயம் இருக்கு, அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு நீங்க கொடுக்கணும்னு சொல்லித்தானே அனுமதியை கொடுத்தது. இதை நீங்க முதலே பண்ணியிருந்திருக்கலாமே. ஆனால் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஆட்சியில திமுக இருக்கோ அதிமுக இருக்கோ பிஜேபி இருக்கோ, போராட்டம் நடத்துறதுங்கிறது வந்து நிறைய ரிஸ்க் இருக்கு. அந்த போராட்டம் ரொம்ப ஜாகிரதையாக நடக்கணும், இல்லைன்னா தூண்டப்படுவாங்க. இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்னு ஒன்று நடத்துவாங்க. ஹாப்பி ஸ்ட்ரீட்டுங்கிறது நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற அண்டர் கரண்ட் என்னன்னா, இந்த ஊர்ல இந்த தெருக்களில் இருக்கின்ற பெண்களில் யாரு மாட்டுவாங்க, யாருக்கு இன்னும் கொஞ்சம் இது இருக்கு, அதாவது அந்த உந்துதல் இருக்கு, நான் வெளியில பறக்கணும் அப்படிங்கிற உந்துதல் இருக்குன்னு கரெக்டா நோட் பண்ணிட்டு அந்த பொண்களை மட்டும் தூக்குறதுக்கு தான் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டே நடக்குதுன்றது என்னோட குற்றச்சாட்டு. சரி, அதே நோக்கம் தான். இந்த வகையில பாக்குறீங்க, நிறைய பேர் ஹாப்பி ஸ்ட்ரீட்டாவே இருக்கட்டும், திறமைகளை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பகுதி பாக்குறாங்க. பட் அதை ஒரு பக்கம் வச்சு நம்ம இங்க பார்த்தோம்னா, அப்போ அரசாங்கம் வந்து இந்த பிரச்சனைகள் 144 போட்டு வேணுக்குனே தூண்டுறாங்களா? மக்கள் பிரச்சனை ஆகட்டும் தூண்டுறாங்களா? கோழி முட்டை கதை இல்லை இது. ஒரு கலவரம் நடக்க போகுதுன்னு நீங்க நினைச்சு தான் 144 போடுறீங்க. அந்த கலவரத்துக்கு பதிலாக அது ஒரு அமைதி போராட்டமா நடப்பதற்கான ஏற்பாடு எதை வச்சு நீங்க பண்ணணும்? இஸ்லாம் சகோதரர்களை அழைச்சு, இது பாருங்க இவங்க வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, என்ன பண்ணணும்? இப்ப விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடக்குது, நீங்க நடத்தாமே இருந்துட்டு இருந்தீங்க, தடுத்துக்கிட்டே இருந்தீங்க, இப்போ கரெக்டா நடக்குது, பிரிச்சு கொடுத்தீங்க. நீங்கெல்லாம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய் கடல்ல கரைக்கலாம், நீங்களாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போய் கடல்ல கரைக்கலாம்னு சொல்லிட்டு அங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறீங்க, அற்புதமா டீல் பண்றீங்க. அதிமுகவோ திமுகவோ இப்படித்தான் நீங்க அதை பண்ணணும். என்னுடைய ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்த போறேன்னும் போது, இல்ல அதெல்லாம் வேணாம், நீ பேதி மாத்திரையை சாப்பிட்டு வீட்டில் படுத்துங்கன்னு சொன்னா கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நாங்க என்ன கதை சொல்லிட்டு இருக்கிற அந்த 35% இந்துக்களா? இப்போ ஆனால் ஹெச்ராஜ் அவர்கள் என்ன சொல்றாங்க, 35% இந்துக்கள்னு சொல்றீங்க. ஹெச்ராஜ் அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க மட்டும் தான் இந்துக்கள், மற்ற எல்லாரும் எங்களோட எதிரிகள் அப்படின்ற மாதிரி இந்துக்களுக்குள்ளேயே ஒரு வேறுபாடு கொண்டு வராரு. பாருங்க, ஒரு அப்பா தன்னுடைய பசங்க கிட்ட சொல்லக்கூடிய, ஒரு அம்மா பசங்களுக்கும் அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது, ஏய் அப்பா சொல்றத கேள்றா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு எமோஷன் தான் அது. அதை நீங்க உடனே நாங்க சொல்றது தான் இந்து, நீங்க சொல்றதெல்லாம் இந்துன்னு சொல்றதுக்கு ஹெச்ராஜா அவர்கள் ஒரு நல்ல விஷய ஞானம் உள்ளவர். அவருக்கு ஒரு ஹிந்துங்கிறது வந்து பிறப்பால் வருவது இல்லைங்கிறது நல்லா தெரியும். என்னென்ன விஷயங்களை செய்தால் அவன் வந்து ஒரு பிராமணனாக, வைசியனாக, சத்திரியனாக
சூத்திரன் அப்படிங்கறத இவனுங்க தப்பா பயன்படுத்துவானுங்க. சூத்திரம் அப்படிங்கிறது ஃபார்முலா. ஒரு விஷயத்தை இங்க இருந்து இங்க மாத்துறதுங்கிறது காண சூத்திரம் தெரிஞ்சவன் சூத்திரதாரி அல்லது சூத்திரன். இவங்க கொச்சப்படுத்திட்டாங்க. கொச்சப்படுத்தினது எப்படி? இப்ப திருப்பதியில போய் கோவிந்தானா அதுக்கு ஒரு மரியாதை, சாந்தம் பீச்சில் கோவிந்தாக்கு வேற மரியாதை, அப்படி கொச்சப்படுத்திட்டாங்க. ஆக இப்படி இந்த நாளில் ஒன்றாக 3 குணங்களில் ஒன்றாக எடுத்துக்கொண்டு வாழ்றவன் தான் இந்துவா இருக்க முடியும். இந்துங்கிறது வாழ்வியல் முறை தானே ஒழிய அது ஒரு மதமே கிடையாது. கரெக்டா? சோ இந்த அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே புடுங்கி பிரிவினை பண்ண நினைக்கிறாரு, உங்களெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாருன்னு இந்த உள்ள பூந்து பிரிட்டிஷ்கார மாதிரி கூட்டத்துக்குள்ள பூந்து பிரிச்சே ஆளணும்னு நினைக்கிற அந்த ஒரு வடையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிற 2 அணில் கிட்ட இருந்து அதை பறிச்சுட்டு போக நினைக்கிற நரித்தனமான வேலையெல்லாம் திமுக அந்த காலத்துல பண்ணதோட முடிஞ்சு. இனியெல்லாம் அதுக்கு பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த வாழ்வியல் முறையை பின்பற்றாதவங்க இந்துக்களே இல்லையா? அந்த மாதிரி கன்வியாக பாருங்க, நான் பிறக்கும் பொழுது நான் வேண்டி பிறக்கல. நானும் நீங்களோ இன்னாருக்கு இந்த மதத்தில், இந்த குலத்தில், இந்த பொருளாதார ரீதியில், இந்த ஊரில் பிறக்கணும்னு நினைச்சு நம்ம பிறக்கல. நாம ஏத்துக்கிட்டோம். எஸ், என்னுடைய அப்பா இவரு, என்னுடைய அம்மா இவருன்னு நம்ம ஏத்துக்கிட்டோம். இப்ப அவங்க என்கிட்ட காட்டுற அக்கறை, என் மேல செலுத்துகின்ற அன்பை வைத்துக்கொண்டு நாம் அதை ஒத்துக்கிறோம். ஆமா, இவரை போல ஒரு அம்மா இல்லை, இவரை போல ஒரு அப்பா இல்லைன்னு ஒற்றுக்கொள்ளுகிறோம். இந்த ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கும் எனக்கு உரிமை இல்லை, பிறந்துட்டோம். ஒத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்கு. கரெக்டா? நான் இந்துவா பிறந்தேன்னு என்கிட்ட நீங்க சொல்றீங்க. இந்துவோடைய வாழ்வியல் முறைக்குள்ள நான் வாழ்ந்தேன்னா எனக்கு கரெக்டா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். இல்ல கொஞ்சம் அந்த பக்கம் போய் பார்க்கலாம்னா மதம் மாறிட்டு போயிட்டே இருங்க, அல்லது இந்த பக்கம் போய் பார்க்கலாம்னு நினைச்சா மதம் மாறிட்டு போயிட்டே இருங்க. இவ்வளவுதான். ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள், பிறப்பால் ஹிந்துன்னு. ஒத்துக்கொள்ளவில்லையா, மதம் மாறிக்கோங்க, யாரும் வேண்டான்னு சொல்லல. ஆனால் எல்லா மதத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கா இல்லையா? இப்படி இருந்தா தான் அவன் ஹிந்து, இப்படி இருந்தா தான் அவன் இஸ்லாத்தவன் ஒரு கட்டுப்பாடு இருக்கா இல்லையா? அதுல என்ன தப்பு இருக்கு? சோ நான் எதுவுமே கிடையாதுங்க, எனக்கு ஐடென்டிட்டியே கிடையாதுங்க, நான் எல்லாருக்குமானவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நடுரோட்டுக்கு வாங்க, யாரும் வேணாங்கிறா? நீங்க உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போங்க, யாரும் வேணாங்கிற? இதுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. இதெல்லாம் வேண்டாம், நான் உடச்சரிஞ்சு வெளில வருவேன்னா வந்துட்டு போங்க. ஐயா, 20 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் நீங்க என்ன வேணாலும் ஆட்டம் போடுங்க. முதல் 6 வருடம் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. உங்களை காப்பாத்தினது உங்க அப்பாவும் அம்மாவும் தான். கடைசி 70 வருடத்துக்கு மேல உங்க அப்பாவும் அம்மாவும் தான் உங்களை நம்பி இருக்காங்க. அதுக்கு தான் பிள்ளையா பெத்து போட்டாங்க. இல்லைன்னா கருவிலே கழிச்சிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ண முடியுமோ தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. யாராக இருந்தாலும் முதிர்ச்சி வரும், யாராக இருந்தாலும் தளர்ச்சி வரும். அப்ப அவங்களை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. அது வரைக்கும் எந்த ஆட்டத்தை வேணாலும் போடுங்க, எவ்வளவு வேணாலும் போடுங்க. இதே நேரத்துல டிஎம்கே முஸ்லிம்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டி வைக்கிறாங்க. திமுகங்கிறது பிஜேபியை தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 90% கட்சிகள் வாக்கரசியலை நோக்கி தான் போகுது. ஸோ யார் எனக்கு வாக்கு போடுவானோ அவனை பாதுகாக்கணுங்கிறது ஒரு அரசியல்வாதியுடைய இயல்பான ஒரு விஷயம். இந்த பிரித்தா தான் இது நடக்கும். இந்துங்கிறதையும் இஸ்லாத் கிறித்துவத்தை தனியாக பிரிச்சுட்டு பேசினா தான் நடக்கும்ங்கிறது திமுக இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, ரொம்ப வருஷமாக செய்யுது. ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் அதை திமுகவால் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியல. ஜெயலலிதா அம்மா இல்லைன்னதுக்கு அப்புறம் தான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடிஞ்சது. 15% வாக்கு 1000 பேரை கவனிச்சுக்கிட்டா. திமுக இஸ்லாத்துலேருந்து ஒரு 1000 பேரை கவனிக்கிறதுனா பணம்லாம் கொடுக்க மாட்டானுங்க. திமுக கிட்டேருந்து பணம் வாங்குறது சாதாரண விஷயமா? நீ உன் வேலையெல்லாம் செய்யும், உனக்கு ஒன்றும் நான் இடர்பாடு பண்ண மாட்டேன்னு அந்த 1000 பேரை விட்டா, அந்த 1000 பேர் 10,000 1 லட்சம் 42 லட்சம் பேரை கரெக்டாக அந்த வாக்குகளை வாங்கி கொண்டு கொடுக்குற வேலையை பொறுப்பாக செஞ்சிடறாங்க. கிறித்துவத்திலையும் அதே மாதிரி தான். இவங்க ஆனால் 2 பேர்கிட்ட மட்டும்தான் 30,000 கோடி போகும். அதை வைத்துக்கொண்டு அவங்க என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு போவாங்க. இதுதான் இயல்பாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த 15% வாக்கை பாதுகாக்கலைன்னா திமுகக்கு என்ன ஆகிடும்னா, திமுகக்கு அடிப்படையில் 20% வாக்குகள் தான் இருக்கு. 6% கூட்டணியால வந்துடுது. இந்த 15% சிறுபான்மையினர் என்று அவங்க அழைக்கக்கூடிய இஸ்லாத் சகோதரர்கள், கிறிஸ்துவ சகோதரர்கள் மூலமா 84 லட்சம் வாக்கு வந்துடுது. இது எப்படி அவங்க சும்மா விடுவாங்க? பிஜேபி ஒரு விஷயத்த வாக்கு அரசியலா பார்த்ததே கிடையாது. இவனுக்கு இதை பண்ணா இவன் எனக்கு ஓட்டு போடுவான், அவனுக்கு அதை பண்ணா இந்த ஓட்டு போடுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள எந்த மாநிலத்திலையும் நீங்க அதை சொல்ல முடியாது. அவங்க இவ்வளவு நாளா வந்தாங்க. இப்போ குஜராத்ல எல்லாரும் தான் ஓட்டு போடுறாங்க. 2002 ஒரு கலவரம் வந்தபோது 58 பேரை ஒரு ஒரு வண்டியில் ரயில்வே கோச்சில் கொளுத்திட்டு சாவடித்த போது ஒரு கலவரம் வந்தது.
நிச்சயமா அந்த கலவரத்தை சமாளிக்கும் போது நிறைய அசம்பாவிதங்கள் வந்தது. அப்ப திமுக தான் கூட்டணியில் இருந்தது வாஜ்பாய் அரசுல. திமுக குஜராத்தை பற்றி என்ன சொல்லிச்சுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அங்க அவங்க ஒரு முதலமைச்சர் என்ன செய்யணுமோ அதைத்தான் மோடி செஞ்சுட்டு இருக்காருங்கிறது தான் கருணாநிதி ஐயாவுடைய கருத்தா இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே அதை பூதாகரமா திருப்பி விட்டாங்க. அவரை வந்து ஒரு ராங் பர்சனாக காட்டினாங்க. இன்னைக்கு 18 நாட்டில் அவருக்கு வந்து முதன்மை விருது கிடைச்சிருக்கு. அதில் கிட்டத்தட்ட 7 நாடுகள் இஸ்லாத் மார்க்கத்தின்படி ஆட்சி செய்கின்ற நாடுகள். ஸோ ஒரு பொய்யை சொல்லி சொல்லி அதை எவ்வளோக்கு இழுக்க முடியுமோ அவ்வளோக்கு இழுத்து இந்த கதையெல்லாம் திமுக பண்ணும். எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தெரியும், படம் முடியும் போது வில்லன் செத்துருவான், இவ்வளவுதான் தெரியும். நிச்சயமா. ஆனால் இப்போ வர படங்கள் அப்படி முடியறதில்லைன்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணணும்னு நினைக்கிற, வில்லன் ஆகணும்னு நினைக்கிறவன் திருந்துவான். அப்படி வேணா இப்போ படங்கள் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு அதுலேயும் மகிழ்ச்சி தான். அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது கட்சியான டிவிகே உள்ளே வந்திருக்கு, தமிழக வெற்றி கழகம் உள்ளே வந்திருக்கு இல்லையா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ் உடைய கை இருக்குது, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, பின்புலமாக இருக்கிறாங்க அந்த கட்சிக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே சொல்கிறாங்க. விஜய் என்ன சொல்கிறாரு? நீங்கள் தாவேக்கா பற்றி தானே பேசுனீங்க. விஜய் என்ன சொல்கிறாரு அதை பற்றி? விஜய் சொல்றது என்னன்னா கூட்டணி யார் வந்தாலும் நாங்கள் சேர்த்துக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்ற. நீங்கள் விஜய் கிட்ட நான் பார்க்குற 4 நல்ல விஷயம். நீங்கள் அவர் பிஜேபியை தள்ளி வைக்கிறாரு, உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு வர்றாருங்கிறத பற்றிலாம் பிஜேபிக்கு கவலை கிடையாது. ஆனால் திமுகவை பாயசம் இல்லை பாசிசம்னு சொல்லிட்டாரா, மேட்டர் முடிஞ்சு. திமுக என்ன பண்ணுதோ அப்படியே டிட்டோவாக காப்பி அடிச்சுட்டு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஈயர்ச்சாங் காப்பி மாதிரி கரெக்டாக பண்ணுறாரா, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் ஈவே ராமசாமி ஐயா வேற விஜய் அரசியலை கூட்டிகிட்டு வந்துட்டாரா, இன்னும் ரொம்ப சந்தோஷம். எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஏன்னா திமுகவுடைய அதிமுகவுடைய ஆதரவு வாக்குகளை எடுப்பது ரொம்ப கஷ்டம். எதிர்ப்பு வாக்குகளை ஈஸியாக எடுத்துடலாம். திமுக அதிமுகவுடைய எதிர் வாக்குகளை யார் வேணாலும் நேர்மையாக இருந்தால் எடுத்துட்டுலாம். ஆதரவு வாக்குகள் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நல்ல பணத்தை கொடுத்து சுகமாக நீட்டாக வச்சுருக்காங்க. அப்போ இவர் போய் என்ன பண்ண போகிறாருன்னா 40+ இருக்கக்கூடிய பெண்களுடைய வாக்கை அழகாக எடுத்துகிட்டு வர போகிறாரு. அந்த 40+ இருக்கக்கூடிய, இன்னைக்கு 40+ இருக்கக்கூடிய பெண்கள், 25- இருக்கக்கூடிய இளைஞர்கள், இவங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க போன தேர்தல் வரைக்கும் அப்படின்னா நாளைக்கு அவங்க விஜய் கிட்ட கண்டிப்பாக வரப்போகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப அழகாக இங்கே ஒரு முள்ளு அங்கே ஒரு முள்ளு, முள்ளால் எடுக்கிற எல்லா வேலையும் ஒழுங்காக நடந்துருச்சு. நிச்சயமா நிச்சயமா. ஆக விஜய் அரசியலுக்கு வந்ததுனால இந்த 60% தான் இவங்க எல்லாருமே திராவிட கட்சிகள், தேமுதிக, பாமக, விசிக எல்லா காவியும் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே ஒரு 60% வாக்கு. மீதி 40% வாக்கு தான் முடிவுகளை எடுக்குது, எந்த ஒரு வித்தியாசத்தையும் ஏற்படுத்துது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் ஒரு 10% 12,000 கோடி செலவு பண்ணி ஒரு பூத் ஸ்லிப்பை கையில் வச்சுக்கிட்டு 100 பேரை டிக் பண்ணி, திமுக இல்லாத அதிமுக இல்லாத ஒரு 100 பேரை டிக் பண்ணி அவங்கள ஒரு 5 கட்டமாக 5000, 4000, 3000 கொடுத்து ஒரு 20,000 ரூபாயை கொடுத்து இந்த 10% வாக்குகளை திமுக தக்க வைத்து கொண்டு வருது. இதனால தான் அது வெற்றி பெறுது. இல்லைன்னா அது வெற்றி பெறுவதற்கு சாத்தியமே இல்லை. எனக்கு 2 தெரியும். தமிழகத்தில் இது வரைக்கும் திமுக 5 வருடம் ஒரு நாள் சட்டசபையில் இருந்ததே இல்லை, அது எனக்கு தெரியும். அடுத்தது இப்போ விஜய் வந்து அவர்களுடைய ஆதரவு வாக்குகளை பறிச்சுட்டு போயிட்டாருன்னா எதிர் வாக்குகள் உறுதியாக அண்ணாமலைக்கு தான் வரும். எதிர்க்கிறவன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறவனை தான் பார்ப்போம். நிச்சயமா. அப்போ ஒரு இடத்துல அதாவது விஜயே ஜெயிச்சாலும் கூட 2வது இடம் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு தான் கிடைக்கும். விஜய் ஜெயிக்கிறத பத்தி நான் பேசவே இல்லை. அந்த 60%க்குள்ள அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். என்ன பண்ண முடியும்? திமுக ஒரு 30, இது ஒரு 20, இது ஒரு 10, எப்படி வேணாலும் பிரிச்சுக்கிட்டோம் அல்லது சேர்ந்துக்கிட்டோம். எனக்கு பிரச்சனை இல்லை. 60 தானே, அது 3 கட்சிக்கான வாக்குகளாக தானே வரப்போகுது, அல்லது குறைஞ்சபட்சம் 2 கூட்டணிக்கான வாக்குகளாக தானே வரப்போகுது. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லையே. ஆனால் இந்த 40 உறுதியாக பிஜேபி பாமக உள்ள கூட்டணிக்கு தானே வந்தாகணும். குறைந்தபட்சம் அந்த 73 தொகுதியில், 234 தொகுதியிலையும் இல்லை, இந்த 73 தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிச்சுன்னா இந்த 60-40ங்கிற விஷயம் விஜய் கரெக்டாக இன்னைக்கு என்ன அரசியல் பண்ணுறாரோ அந்த அரசியலை ஒழுங்காக நேர்மையாக அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னால் 2026 இந்த 76 சீட்டுங்கிறது பிஜேபிக்கு லம்பா கையில் கொடுத்த கதை தான். ஏற்கனவே அதிமுக பிரிந்திருந்தும் 2வது இடத்துக்கு வந்ததா இல்லையா? இப்ப விஜய்ங்கிற ஒருத்தர் வந்து திமுகவுடைய ஆதரவு வாக்குகளையும் பறிக்க போறாருன்னா இப்போ 2 ஒண்ணாறதுக்கான வாய்ப்புகள் இந்த 76ல இருக்கா இல்லையா? நிச்சயமா. இவ்வளவுதான் நம்ம பாக்குறோம். சரி சார். சரி, இப்போ நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த உரையில. இதற்கு என்ன தீர்வு? எதுக்கு அந்த முருகர் கோயில் வச்சிருக்க மலையை வந்து அவங்க சொந்தம் கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்க இடத்துல இப்போ வந்து அந்த இடமாற்றம் செய்யணும், அந்த தர்கா வந்து இடமாற்றம் செய்யணும்னு சொல்லி ஹெச்ராஜ் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுதான் இதுக்கு முடிவா, இதுதான் தீர்வா?
ஏங்க நீங்கள் தானே தமிழ்நாட்டு டூரிசமில் அவருக்கு இப்போ ஒரு ஆளுடைய தர்கா 2 இடத்துலையா இருக்கான். ஏன்னா நாடோடி மன்னன் எம்ஜிஆர் இங்கேயும் படுத்துட்டு அங்கேயும் படுத்துக்கிறதுக்கு ஒன்றா கோரிப்பாளையம்னு முடிவு பண்ணுங்க, இல்லைன்னா திருப்பரங்குன்றம்னு முடிவு பண்ணுங்க. இவ்வளவு தானே கதை. திருப்பரங்குன்றம்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா? அப்போ தானே இந்த இடமாற்றம்ங்கிற கேள்வியே வருது. அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. குறைந்தபட்சம் உங்கள் குரான் சொல்லியிருக்கிறபடி அங்கே வந்து மாமிசங்களை சமைக்கின்ற அல்லது உருவாக்குகின்ற அல்லது பரிமாறுகின்ற வேலையை செய்யாமல் இருங்க. அப்படித்தானே உங்க குரான் சொல்லியிருக்கு. அப்படின்னு தான் நம்ம எடுத்து சொல்ல முடியும். ஆனால் இதை வந்து ஒரு மத கலவரமாக மாற்றி அதன் மூலமாக கிறிஸ்துவ இஸ்லாத்தவ வாக்குகளை திமுக பெறணும்னு நினைத்தால், இந்த 35% இந்துக்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கானுங்க இல்லையா, 2 பெட்ஷீட்டை போட்டு நல்லா படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கானுங்களே, எவன் ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் கவலை இல்லை, என் புள்ள நல்லா இருந்தா போறோம்னு தூங்குறாங்க பாருங்க. இவங்களை உசுப்பேத்துற வேலையை திமுக பண்ணும். ஓகே சார். சரி, உங்கள் நேரத்தை செலவிட்டு இவ்வளோ நேரம் பேசியதுக்கு முக்கிய நன்றி சார். புதிய சிந்தனை டீம் சார்பாக மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி.